புதுக்கோட்டை அருகே 40 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்தி வெளியிட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற சத்தியம் டிவிக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே 1200 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது கவிநாடு கண்மாய். இதில் 6 மதகுகள் வழியாக 10 கிராமங்களில் சுமார் 850 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செயல்பட்டு வருகிறது. இதில் ஒரு மதகில் மட்டும் 5 வாய்க்கால்களாக பிரிந்து பல்வேறு கிராமங்களுக்கு தண்ணீர் செல்லும். ஆனால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வரத்து வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் விவசாயம் கேள்விக்குறியானது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுவளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தனர். பல ஆண்டுகளாக தீர்வு காணாமல் இருந்த விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சத்தியம் டிவியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக தமிழக முதலமைச்சரின் சிறப்பு நிதியின் கீழ் 3500 மீட்டர் தூரத்திற்கு தூர்வாருவதற்கு சுமார் 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ராட்சச இயந்திரங்களை கொண்டு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்தி வெளியிட்ட உதவி செய்த சத்தியம் டிவிக்கும் நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். தூர்வாராமல் வாய்க்கால்கள் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். 20 ஆண்டுகளாக வேலை செய்யாமல் அந்த தண்ணீர் போக முடியாமல் இருந்த காரணத்தான் விவசாயமே செய்ய முடியாமல் விவசாயிகள் செழித்தார்கள். இப்போது நிதி வாங்கி இந்த 1000 ஏக்கர் இருக்கின்ற தண்ணீரை 2000 ஏக்கர் நிலம் விவசாய நிலம், இந்த விவசாயத்துக்கு 20 மைல் 15 மைல் வரை போகின்ற குளத்திற்கு இன்னும் தூர் வாரி இருக்கிறார்கள். இந்த வாரியது நிதி பற்றாது. தமிழக அரசு மீண்டும் முதலமைச்சர் நிதியில் இன்னும் வாங்கி மாவட்ட ஆட்சியாளரும் நீர்வளத்துறையும் இதை பாக்கியையும் தூர்வாரி செப்பனிட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சத்தியம் டிவி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னாக்க, இந்த வாய்க்கால் தூர்வாடுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஒரு சத்தியம் டிவி. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்களுடைய ஒத்துழைப்போடும் நீர்வள ஆதாரத்துறை அவங்களோட ஒத்துழைப்போடும் இந்த வாய்க்கால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாராமல் கிடந்துச்சு. இன்னும் கிளை வாய்க்கால்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த கிளை வாய்க்கால்களையும் கொஞ்சம் தூர்வாரி கொடுத்தாங்கனாக்க விவசாயிகள் இந்த வருஷத்துலேருந்தே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான பேர் நல்லா பயனடைவாங்க. கவிநாடு கண்மாய் பாசன பரப்பு ஒரு 20,000 ஏக்கர் நிலங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக தரிசாக கிடந்தது. இப்போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் பொதுப்பணித்துறையும் அவர்களுடைய சீரிய முயற்சியில் அரசாங்கத்திடமிருந்து நிதி வாங்கி இப்போது வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் இங்கு உள்ள விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்கள் கடந்த 20 வருடங்களாக வேறு வேலைக்கு போய்விட்டார்கள். சிலர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த வேலை நிறைவுற்றவுடன் எல்லோருக்கும், விவசாயிக்கும் வேலை கிடைக்கும், தொழிலாளர்களுக்கும் வேலை கிடைக்கும்.